ஜெர்மனியின் இரும்பு தாய் சர்வதேச அரங்கில் தவிர்க்க முடியாத பெண் சகாப்தம். ஜெர்மன் மக்கள் அவரை மூட்டி என்று அழைப்பார்கள். அம்மாவை செல்லமாக அழைக்கும் சொல். ஜெர்மனியின் அதிபராக 16 வருட கால வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் 13 தடவைகள் உயர் கௌரவம் பெற்றவர். உலகின் மிகவும் பழம் பொருந்திய பெண். அது தவிர ஆண்கள் கோலோச்சும் சர்வதேச அரங்கில் 2வது மிக பழம் பொருந்திய ஒருவர் என்ற கௌரவமும் கிடைத்துள்ளது. அவர் வேறு யாருமில்லை, ஆஞ்சலா மெர்க்கல். ஒரு ஜனநாயக தேசத்தில் 4 தடவைகள் நாட்டின் தலைவியாக தெரிவாவதொன்றும் இலகுவான விடயம் அல்ல. அது மாத்திரமல்லாமல் இது போதும், இனிமேல் இளையவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என தாமாகவே விலகி வழிவிடுதலும் எளிதான காரியம் அல்ல. ஜெர்மனியில் மாத்திரமன்றி சர்வதேச அரசியலிலும் தவிர்க்க முடியாத ஆளுமையாக திகழும் ஆஞ்சலா மெர்க்கல் தலைவர்கள் என்று யாரும் இருக்கக்கூடாது என்பதை எழுதாத விதியாக ஐரோப்பிய ஒன்றியம் என்ற வலுவான கூட்டமைப்பில் மகுடம் சூட்டிக் கொள்ளாத தலைவியாக இயங்கியவர். அவர் அரசியல் சகாப்தம் எனில் அதற்குரிய காரணங்கள் முக்கியமானவை. தாய்மையின் அன்பு, பெண்மையின் திடசங்கற்பம் போன்ற குணங்களை முதன்மைப்படுத்தலாம். நிதானம், மற்றவர்களின் துயர் அறியும் மனப்பக்குவம், எண்ணத்தில் தூய்மை, காரியத்தில் நேர்மை, சளைக்காத தைரியம் என்றெல்லாம் பட்டியல் இடலாம். ஆஞ்சலா மெர்க்கல் 2005இல் ஜெர்மன் அதிபராக பதவியேற்றார். 2 ஆண்டுகளுக்குள் மிகப்பெரிய சோதனை, உலகம் முழுவதையும் பாதித்த நிதி நெருக்கடி. ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு கூட்டு பொறுப்பு இருந்தது. ஒரு நாடு தவறுவிட்டால் மற்றைய நாடுகளும் பாதிக்கக்கூடிய பொருளாதார கட்டமைப்பு. நிதி நெருக்கடியை கையாள ஆஞ்சலா மெர்க்கல் அவசரப்படவில்லை, நிதானமாக கையாண்டார். ஆனால் பொறுப்பில்லாமல் கடன் வாங்கி திருப்பி செலுத்த தவறிய கிரேக்கம் போன்ற நாடுகளை கையாளும் போது ஒரு ஆசிரியையின் கண்டிப்பு இருந்தது. நான் சொல்வதை கேள், உனக்கு உதவி செய்வேன் என்று நிபந்தனை விதித்தார். இந்த நிபந்தனையின் காரணமாக கடுமையான சிக்கன நடவடிக்கைகளை அனுசரிக்கும் நிலைக்கு கிரேக்கர்கள் தள்ளப்பட்டார்கள். அது அவர்களுக்கு பிடிக்கவில்லை. இருந்த போதிலும் தகர்ந்துவிடக் கூடும் என எதிர்பார்க்கப்பட்ட கிரேக்க பொருளாதாரம் படிப்படியாக மீண்டெழுந்தது. அடுத்து அகதிகள் விவகாரம். மத்திய கிழக்கு, ஆசிய, ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து தமது மண்ணுக்கு அகதிகள் படையெடுப்பதை ஐரோப்பிய தலைவர்கள் விரும்பவில்லை. அயல் நாடுகளின் தலைவர்கள் என்ன சொல்கின்றார்கள் என்பது பற்றி ஆஞ்சலா மெர்க்கல் கவலைப்படவில்லை. குறைந்தபட்ச சிறிய பிரஜைகளுக்கேனும் ஜெர்மனியில் புகலிடம் தர வேண்டும் என எண்ணினார். தமது நாட்டு மக்களில் அதிகமானவர்கள் அகதிகளின் வருகையை விரும்பவில்லை. வருபவர்கள் சமூகத்துடன் ஒன்றிணைய தெரியாமல் இருந்தால் பிரச்சினை, அவர்கள் பயங்கரவாதிகளாக இருந்தால் அதைவிட பிரச்சினை என்பது பெரும்பாலானவர்களின் கருத்தாக இருந்தது. எனினும் சிரியாவின் மிக கொடுமையான யுத்தத்திலிருந்து தப்பி பிழைத்து உயிர் வாழ்வதற்காக வருபவர்களே புகலிடம் கோருகின்றார்கள் என்ற கருத்தை மெர்க்கல் வலியுறுத்தி சொன்னார். சுமார் 10 லட்சம் அகதிகளை தங்க இடமளிப்பதென 2015ஆம் ஆண்டில் அவர் மேற்கொண்ட தீர்மானம் இன்னும் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகின்றது. இருந்த போதிலும் அகதிகளை அரவணைக்கும் அவரின் தீர்மானம் உலகம் முழுவதிலும் சிறந்த முன் உதாரணமாக அவதானிக்கப்படுகின்றது. ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரிட்டன் விலகி செல்லுதல் என்ற விடயம் அடுத்த சவால். அந்த அமைப்பில் பிரிட்டன் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டும் என்பதில் அக்கறையுடன் செயற்பட்டவர்களில் ஆஞ்சலா மிகவும் முக்கியமானவர். எவ்வாறாயினும் பிரிந்து செல்லுதல் என்ற தீர்மானம் பிரிட்டனில் வாக்கெடுப்பிற்கு விடப்பட்ட போது சிறியதொரு வாக்கு வித்தியாசத்தில் அது அங்கீகரிக்கப்பட்டது. கருத்து கணிப்பிற்கு பின்னர் கூட பிரிந்து செல்வதற்குரிய நிபந்தனைகளை இலகுவாக்குவதற்கு ஆஞ்சலா பாடுபடுவார் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இணைந்திருக்க வேண்டும் என்று கருதிய பிரிட்டன் பிரஜைகள் கருத்து கணிப்பிற்கு முன்னதாக ஆஞ்சலாவை மலை போல நம்பி இருந்தார்கள். அவர் ஏதாவது செய்து தமது அரசாங்கத்திற்கு உபதேசம் செய்து பிரிட்டன் பிரிந்து செல்லாதிருக்க உதவுவார் என்று கருதினார்கள். ஆஞ்சலாவின் அரசியல் சாணக்கியம், ஆட்சி நிர்வாக திறமை, சளைக்காத ராஜதந்திரம் ஆகியவற்றை தாண்டி அவரது தனிப்பட்ட குணநலன்கள் மூலம் சாதித்த கணங்களையும் மறந்துவிட முடியாது. உலக மேடைகளிலும் அடாவடித்தனம் புரிந்த டொனால்ட் ட்ரம்ப் என்ற மனிதரை சமாளிக்க தெரியாமல் G7 மாநாட்டில் வல்லரசு நாடுகளின் தலைவர்களும் தடுமாறிக் கொண்டிருக்கையில் தைரியமாக எதிர்த்து நின்ற பெருமை அவரை சாரும். இந்த சமயத்தில் முரண்டு பிடிக்கும் பிள்ளையை சாதுரியமாக சமாளிக்கின்ற தாயின் கண்டிப்பு பிரதிபலிப்பதை காணலாம். உண்மையில் 2016ஆம் ஆண்டு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவான போது உலக அரசியலில் ஏதேச்சதிகாரம் பற்றிய அச்சம் எழுந்தது. அந்த சமயத்தில் லிபரல் உலகின் புதிய தலைவி ஆஞ்சலா மெர்க்கல் என்று மாத்திரமே பலர் கூறினார்கள். டொனால்ட் ட்ரம்ப் முதலில் அமெரிக்கா என்று முழங்கிய போது லிபரல் ஜனநாயக விழுமியங்களை பின்பற்றக்கூடிய ஒரே தலைவியாக ஆஞ்சலா மெர்க்கல் திகழ்ந்தமை அதற்கு காரணமாக இருக்கலாம். அவர் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை சமாளித்த விதமும் அலாதியானது. புடினை கையாள்வது மிகவும் கடினம் என்பது பெரும்பாலான உலக தலைவர்களின் கருத்து. புடினின் இறுக்கமான முகத்தில் சிரிப்பை வரவழைப்பது கடினம் என்பது போல அவரை மசிய வைப்பதும் முட்டையில் மயிர் பிடுங்குவதைப் போலவென நையாண்டி செய்வார்கள். ஆஞ்சலா தயங்கவில்லை. பனிப்போர் கால அரசியல் சூழலில் வளர்ந்தவராக இருந்தாலும் முரண்பாட்டு அரசியலை விட ஒத்துழைப்பு அரசியல்தான் வெற்றி தரும் என்று தீவிரமாக நம்பினார். அவர் ரஷ்யாவிற்கு 21 தடவைகள் வரை சென்றார். முக்கியமான பேச்சுவார்த்தை மேசைகளுக்கு புடினை வரவழைப்பதில் வெற்றி கண்டார். உக்ரைன் யுத்தம் பற்றிய
பேச்சுவார்த்தையும் அதில் உள்ளடங்குகின்றது. இதனை சாதிப்பதற்கு எத்தனை கஷ்டமான தருணங்களை எல்லாம் அவர் கடந்து வந்தார் என்பதும் சுவாரஸ்யமானது. ஆஞ்சலோவுக்கு நாய்கள் என்றால் பயம். அந்த பயத்தை நையாண்டி செய்ய புடின் நினைத்திருக்க வேண்டும். ஒரு தடவை இருவரும் சந்தித்த போது உண்மையான நாயொன்றை ஆஞ்சலோ அம்மையாருக்கு பரிசளித்துள்ளார் புடின். அடுத்த தடவை தமது செல்ல பிராணியான கோனி என்ற லாப்ரடோர் வகையை சேர்ந்த நாயை ஆஞ்சலோவுக்கு அருகில் செல்ல விட்டுள்ளார். இது பற்றி பிரிதொரு சந்தர்ப்பத்தில் கருத்து வெளியிட்ட சமயம் புடின் ஏன் இதை செய்தார் என்பது எனக்கு தெரியும் என ஆஞ்சலோ கூறியுள்ளார். தாம் ஆண் என்பதை நிரூபிக்கவே அவர் அவ்வாறு செய்தார் என்று அவர் விவரித்தார். ஆனால் ஈற்றில் வென்றதென்னவோ ஆஞ்சலோவின் பெண்மையே. அவரின் சகிப்பு தன்மையாலும் திடசங்கற்பத்தாலும் அன்பில் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையாலும் புடினின் மனதை வெல்ல முடிந்தது. தாம் ஆஞ்சலோ அம்மையாரை நம்புவதாக புடின் குறிப்பிட்டார். ஏதாவது பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்றால் அதற்காக இதய சுத்தியுடன் பாடுபடக்கூடிய நேர்மையான பெண்மணி அவர் என பாராட்டினார். ஆஞ்சலோ அம்மையாரின் தனித்துவமான கருணையுணர்வு மனிதநேய உலகில் தடம் பதித்த பல சந்தர்ப்பங்கள் உண்டு. ஜெர்மனியிலும் அயல் நாடுகளிலும் IS இயக்கம் ஆட்கொலை நடத்தியது. அப்போது நிதானத்தை போதித்த ஆஞ்சலோ அகதிகள் மீது கருணை காட்டுங்கள் என்றார். கொலைக்காரர்களிடம் வெறுப்பு மாத்திரமே உள்ளது என்றார். இந்த நிலைப்பாடு இன மோதல்களை தவிர்க்க பிரதான காரணமாக அமைந்தது எனலாம். இந்த பெண்மணி 4 தடவை தேர்தலில் வெற்றி பெற்றார் என்றால் அது ஒன்றும் இலகுவான காரியமல்ல. வெற்றிகளின் பின்னால் கடுமையான சோதனைகள் இருந்தன. கூட்டணிகளை தக்க வைத்துக் கொள்ளும் சாணக்கியம் இருந்துள்ளது. ஆஞ்சலோ மெர்க்கல் போட்டியிடாத தேர்தல் சமீபத்தில் நடந்து முடிந்தது. இதன் பெறுபேறுகளுக்கு அமைய கூட்டணி அமைத்து அடுத்த அதிபரை தேர்ந்தெடுக்க இன்னமும் நாளாகலாம். அதுவரை ஆஞ்சலோ காபந்து தலைவராக மன்னிக்கவும் தலைவியாக கடமையாற்றுவார். அதற்குரிய காரியங்களை நிறைவேற்றுவார் என கருதலாம். எனினும் சாகசங்களை எதிர்பார்க்க முடியாது. மக்களுக்கு நம்பகத்தன்மை மிக்க விசுவாசமான தலைவியொருவர் இதைதான் செய்வார். ஒன்று மட்டும் உண்மை, ஆஞ்சலோ அம்மையாரை விமர்சிப்பவர்களும் கூறுவதைப் போல சர்வதேச அரங்கிலும் அவரது வெற்றிடம் வலுவாக உணரப்பட போகின்றது.